வாளறிவன் ஜோதிட களஞ்சியம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நான் இந்த வீடியோவில் சொல்லும்போது ஆசீர்வாதம் சொல்லிட்டு இருக்கேன். அது என்னன்னு புரியலன்னு நிறைய பேருக்கு இன்னும் புரியாமல் இருக்கும். ஆசீர்வாதம் என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சைவம், வைணவம், பௌத்தம், ஜெயினம் இது போன்ற மதங்கள் உருவாகுவதற்கு முன்னதாக தமிழகத்தில், தென் தமிழகத்தில் மெய்யியல் கோட்பாடு அப்படின்ற ஒரு இயக்கம் இருந்தது. அதாவது இந்த உலக நடப்புகள் அத்தனையும் அறிவியலின்படியே நடக்கிறது. எந்த விஷயமாக இருந்தாலும், எந்த செயலாக இருந்தாலும் அறிவியல் கண்ணோட்டத்திலே பார்க்கணும். இது இயற்கையில் அமைந்தது. இது தற்செயல் கோட்பாடே தானே தவிர இது யாராலும் எப்பொழுதும் எந்த கடவுள்களாலும் தீர்மானிக்கப்பட்டு நடப்பதில்லை அப்படின்னு சொன்ன ஒரு இதை யார் பண்ணாங்க அப்படின்னாக்க, இதனுடைய முதல் அளவில் மிகப்பெரிய அளவில் கொண்டு போனவர் மக்களி கோசாலர் அப்படின்ற ஒருத்தர். அதுக்கப்புறம் அவர் கூட சேர்ந்து பூரண காசியப்பர் அவர் ஒருத்தர், நரிவிரு தலையார், பற்கொடுக்கை நன்கணியார் பின்னாடி வந்தவர். அதுக்கப்புறம் மகாவீரர், அவர் சமகாலத்தில் வந்தவர், அவர் தான் ஜெயின மதத்தை உருவாக்கியவர். அதற்கு பின்னாடி கௌதமர், அவர் தான் பின்னால் புத்தர் என்று அறியப்பட்டவர். இவர் கூட சஞ்சய பேலத்த புத்தன் அப்படின்னு இன்னொருத்தர் வந்திருந்தார். இந்த 7 பேர்கள் தான் இந்த ஆசீர்வாதத்தை வளர்க்குறாங்க. இதுல இந்த ஒரு சமகாலத்தில் இருந்தவங்க ஆசீர்வாத கல்வியை படிக்கிறாங்க. இந்த மகாவீரரும் புத்தரும் வேறு கருத்து கொண்டு அவர்கள் அந்த கருத்து வேறுபாட்டினால போய் தனித்தனியா அவங்க தனி மதத்தை உருவாக்குறாங்க. அப்போ போட்டி வருது. அப்போ இன்று சைவம் என்று சொல்லக்கூடிய இந்த சைவ புரட்சி ஒவ்வொருவரையும் இணைத்து கொண்டு இந்த ஆசீர்வாத துறவிகளை, சித்தர்களை, அன்னர்களை அழித்தொழிக்கிறாங்க. இதுல அசோகருக்கு மிகப்பெரிய பங்கு. ஆரம்ப காலத்தில், அதாவது கிபி 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அவர் மட்டுமே 18,000 ஆசீவக துறவிகளை கொலை செய்தார். ஒரு தலைக்கு ஒரு பொற்காசு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அதுல ஒரு முறை அவருடைய தம்பின்னு தெரியாம அவருடைய தலையை வெட்டி கொண்டு வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் தான் இது தவறுன்னு சொல்லி அந்த இயக்கத்தை விடுறாரு. அவர் இந்த பௌத்த மதத்தால் ஈர்க்கப்பட்டு அதுதான் உண்மை என்று நம்பி இந்த செயல் அறிகிறாரு. அதற்கப்புறம் இங்கு, அதாவது இந்தியா சொல்லக்கூடியதுல தென் தமிழகத்தில் மட்டும் திருவாசகத்துக்கு உருகாதார், ஒரு வாசகத்துக்கும் உருகார் அப்படின்னு சொன்ன நம்ம வாத ஊரார் அப்படின்னு சொல்லுவாங்க. திருஞான சம்பந்தர், அவர் பாண்டிய மண்ணின் துணையோட, பாண்டிய மன்னனுடைய அரசவையில் அவர் முதலமைச்சராக இருந்தார். அவர் இந்த சைவத்தை, இன்று இருக்கக்கூடிய இந்த சிவம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவனியம் சொல்லக்கூடிய சைவத்தை வளர்ப்பதற்காக 8,000 ஆசீவக சித்தர்களை கழுவில் ஏற்றுக்கொண்டார். இத மற்றவங்க சொல்றது மட்டும் கிடையாது. இன்றைக்கும் புதுக்கோட்டை மாவட்டம் அறநாய்க்கு அருகில் இருக்கக்கூடிய ஆவுடையார் கோயில், அதனுடைய பழைய பெயர் திருப்பெருந்துறை. அங்கு போனீங்கன்னா அங்க இருக்க கைடு சொல்லுவார்கள்லாம். அப்படி இந்த ஆசீவக துறவிகளை கொன்று கிட்டத்தட்ட தமிழகத்தில் 14ஆம் நூற்றாண்டு வரையிலும் ஆசீவகம் பெரும் பங்கு ஆற்றியிருந்தது. அதுல இந்த சூழ்நிலையில் இந்த ஆசீவகம் என்பது இவ்வாறாக சைவ புரட்சி வேண்டும், சைவத்தை வளர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த ஆசீவகத்தை ஒழித்தார்கள். ஆனாலும் இன்றளவும் இந்த ஆசீவகத்தினுடைய கோட்பாடுகள் நம்மளுடைய பக்தியிலும் நம்மளுடைய வாழ்விலும் இரண்டர கலந்து நம்மளுடைய ஆன்மீகத்தில் இது மிகப்பெரிய பங்கு வச்சிட்டு இருக்குது. இது நிறைய பேருக்கு இன்னும் தெரியல. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் படிக்க ஆரம்பிச்சு வெளியில வந்துட்டு இருக்குது. இது மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கொண்டிருக்கிறது.
ஆசிவகம்னா என்னன்னு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியாதவங்க கமெண்ட் போடுங்க. அவங்களுடைய கேள்விக்கு தகுந்த மாதிரி என்னுடைய விளக்கத்தை சொல்றேன். இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா என்னுடைய பதிவுகள் அத்தனையும் உங்களுக்கு வந்து சேரணும். ஜோதிடம், வானியல், ஆசிவகம் இதில் மிகப்பெரிய அளவில் ஆய்வுகள் செய்து இதை மக்களிடம் சேர்ப்பதற்காக பெரும் முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு லைக்கும், ஷேரும், சப்ஸ்கிரைபும் என்னுடைய உற்சாகத்தை தூண்டும் விதமாக இருக்கும். வாளறிவன் ஜோதிட களஞ்சியம் நேயர்களுக்கு நன்றிகளும் வணக்கங்களும்.